என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சிவகார்த்திகேயனோட 25வது படத்தோட பேரு பராசக்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று நீங்க கூட கலாய்ச்சிருந்தீங்க, எப்படி நம்ம நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தோட பேரு சொன்னோமோ அந்த மாதிரி இதுவும் வராம போயிடுச்சுன்னு நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால யோசிச்சு பேசுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனா அதை மட்டும் பேச கிடையாது. சிவகார்த்திகேயன் விஜய காப்பி அடிக்கிறாரா, விஜயோட ஸ்டைலை ஃபாலோ பண்றாரா அப்படின்ட்டு அவரோட மேனரிசம்ல ரஜினி அவர்களும் விஜய் அவர்களும் கலந்துருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முந்தின படங்கள்ல. ஆனா நேத்து அந்த டீசர், டைட்டில் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தாரு? கண்டிப்பா எல்லாமே மிக்ஸ்டு மாதிரி தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் சீனே என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் இப்ப சொல்லல, நான் நாளைக்கு நாள் சொல்றேன். அதுல ரவிமோகனுக்கு நல்ல ஒரு மாஸ் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதர்வாவுமே கூட இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அதர்வாவை நேற்று பார்த்துருந்தோம். எல்லாரையும் ஆட வச்ச ஸ்ரீலீலா எப்படி இருந்தாங்க அது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பார்த்தியம்மா. எங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியும், பசங்க அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் பேசக்கூடிய அந்த வசனம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியாது, படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு ஒரு இந்திய எதிர்ப்பை பயங்கரமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு படமாக இதை கொடுக்க போகுது அப்படின்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம தொடங்கிடுவோம். அதான் பராசக்தி இந்த படத்தோட பேருக்கு எந்த இடத்துல இருந்து என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே என்னதான் பேசியிருந்தாலும் ஏவிஎம் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 74 வருஷமா இந்த படத்தோட பேரை வச்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த பேரை சிவகார்த்திகேயனுடைய படத்துக்காக இதை கொடுக்கறதுல நாங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்றோம்னு ஏவிஎம் சைட்ல இருந்து ஒரு லெட்டருமே வந்திருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே விஜய் ஆண்டனி அவர்களுமே அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல பராசக்தி அப்படிங்கிற பேரை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது போன வருஷமே நான் இந்த பேருக்கான ரைட்ஸை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நேத்துல இருந்து இந்த விஜய் ஆண்டனி விசஸ் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேர் யாருக்குப்பா போவோம், உங்களுக்கான்ட்டு சோசியல் மீடியால ஒரு பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு இல்லையா? தலைப்பு பஞ்சாயத்து தான் நேத்துல இருந்து நம்ம பார்க்கப்படுது. இன்னொன்னு நோட் பண்ணீங்களா, பராசக்தி அப்படின்றது சிவகார்த்திகேயனோட டைட்டில் ஈவினிங் தான் விட்டாங்க. விஜய் ஆண்டனி என்ன பண்ணாரு, காலையிலே விட்டார், போகடா உங்களுக்கு இல்லாம எனக்கு இல்லாம. இன்னொரு விஷயம் என்னன்னா, தெலுங்குல தான் இந்த தலைப்பு பிரச்சனையே, தமிழ்ல கிடையாது. ஏன்னா தமிழ்ல விஜய் ஆண்டனியோட டைட்டில் வேற, ஆனா சிவகார்த்திகேயன் தான் பராசக்தி அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு ஏவிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அதிகாரப்பூர்வமா இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. என்னதான் இவங்க தெலுங்குல அந்த டைட்டிலுக்கு லாக் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, விஜய் ஆண்டனியோட இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் படத்தோட, அதாவது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல பண்ண ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்றதான் இங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ இது எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இந்த தலைப்புக்கு உரிமையானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல டான் பிக்சர்ஸ் தான் அவங்க தான் இதை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த டைட்டில் பஞ்சாயத்து வரும் பொழுது இங்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, விஜய் ஆண்டனில ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. 2 பேருக்குமே 25வது படம், 2 பேருமே நல்ல மனிதர்கள், 2 பேருமே நல்ல நடிகர்கள். விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், நிறைய விஷயங்கள் நல்லா பழகக்கூடியவர். அவருக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. சிவகார்த்திகேயன் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, 2 பேருக்குமே இல்லை. சிவகார்த்திகேயன் இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஆனா இந்த டைட்டிலுக்காக விஜய் ஆண்டனிக்கு தேவையா, சிவகார்த்திகேயனை விட்டு கொடுக்கலாமே, இந்த மாதிரியான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே ஒரு அப்செட்டை கொடுக்கும். ஏன்னா 25, 50, 75, 100 அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோனை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது அது எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல 2 பேருமே விட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2 பேருமே ப்ரொடக்ஷன் தான் விட்டு கொடுக்கணும். அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஓகே இதை நாங்க பின் வாங்கிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா போயிட்டு இருந்ததுல ஏதோ கள்ள தூக்கி அடிச்ச மாதிரி 2 பேருக்குமே இந்த 25வது படம் சின்னதா ஒரு கருப்பு புள்ளி இருந்திருக்கு. அதெல்லாம் தவிர்த்துருவாங்க. நீங்க அப்படி விடுறீங்களா, பராசக்தி நீங்க ஒன்று விட்டா என்ன? ஏன்னா 2 பேரும் ஒரே நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறது இல்லை. அப்படி ரிலீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் வர போறது இல்லை. தெலுங்குலையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணா அவங்களும் விட மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் மூஞ்சி போட்டா அவரோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, இந்த பக்கம் விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி தான் பிசினஸ் ஆக போகுது வழியே. இது மாறுமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். பஞ்சாயத்து சீக்கிரமா தீரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பராசக்தியை, சிவகார்த்திகேயனோட பராசக்தியை டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பயங்கரமா செலிப்ரேட் பண்ண தொடங்கிட்டாங்க.
அந்த பராசக்தியும் நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு அந்த மைல்ஸ்டோன் அப்படின்றது முக்கியமான ஒரு படம். சூர்யாவுக்கு சிங்கம் கொடுத்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல. அதனால அதுவும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கண்டென்ட்டாக விஜய் ஆண்டனி சூப்பராக பண்ணியிருக்காராம். ஜனநாயகன் இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் தாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி விஜய் அவர்களை அதிகமா அரசியல் ஈடுபாடுல அடிக்கடிக்கு பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த படம் வந்து இந்த அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தாலும் 2025ல அவருடைய படங்கள் எதுவுமே வராது. அவர் முழுசா வந்து அரசியல்ல தான் ஈடுபட போறாரு. இந்த ஜனநாயகன் படத்தை வந்து நெக்ஸ்ட் இயர் 2026ல ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு படத்தோட டீம் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து இந்த அக்டோபர் மாசமே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் தானே எலெக்ஷன். ஸோ அப்போ வரைக்கும் அந்த படத்தோட தாக்கம் இருக்காது. அவர் என்ன அரசியலா பேச வராரு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதுவே வந்து 2026ல மே மாசம் எலெக்ஷன். ஸோ ஜனவரி மாசம் போல நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அதனால தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும். அப்படிங்கிறதுனால விஜய் அவர்களே வந்து படத்தோட டீம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணா, நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காராம். இது சாத்தியம் தானே. ஏன்னா இப்போ எக்ஸாம் எப்போவோ இதுக்கு நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே படிச்சிட்டேன், இனிமேல் நான் படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம் எப்போ வருதோ அப்போ நம்ம எடுத்து ஒரு வாட்டியாவது நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் விஜய் அவர்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அக்டோபர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களில் என்னதான் அவர் வந்து நம்ம தொலைக்காட்சியிலையும் மக்களோட சந்திக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ஆடியன்ஸை தேட்டரில் அவருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ நம்ம இன்டர்வியூவில் தான் உட்காந்து இப்படி பேச முடியும். நார்மலாக போய் மக்கள்கிட்ட பேசினா நம்மகிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம பேசினாதான் பார்க்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் தான் அதை பார்க்கவும் முடியும் அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்காரு. ஸோ நான் என்னை எங்கே எவ்வளோ தூரம் பார்த்தாங்க, ஒரு சர்க்கார் மெர்சலில் நான் பேசுனதை கேட்டாங்க, நான் பேசுனதை புரிதல் இருந்துச்சு. அதில் விமர்சனம் அதிகமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். அது நிறைய விஷயங்களை மாறுதலை கொடுத்துச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த படம் இங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னா பொங்கல் வரைக்கும் இருக்குது. இப்போ பொங்கலுக்காவது அந்த படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கப்புறம் அதிகமாக பேசப்படும் அப்படின்ட்டு தான். ஆனால் அது எப்படி எவ்வளோ சாத்தியம் தெரியல. அஜித்தோட படமும் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்து அதுவும் 2026 பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் ஒரு தகவல்கள் வருது. அது ரெட்ஜைன் பண்ணுறாங்களோ இல்லை வேறு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ யார் பண்ணாலும் அஜித் அவர்களோட படம் வருஷம் பொங்கலுக்கு வரும். இந்த வருஷம் மட்டும் தான் மிஸ்ஸு. ஸோ அடுத்த பொங்கலுக்கு மிஸ் ஆகாமல் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. விஜய்கிட்ட வந்துடுவோம். அதனால் விஜய் எடுத்த முடிவை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு எப்போ வந்தாலும் இது பிஸ்னஸ் ஆயிரும். இன்னும் சொல்லணும்னா இந்த வெளிநாட்டு உரிமம் இருக்குல்ல, அதில் வந்து பல கோடி ரூபாய்க்கு தமிழ் படம் பண்ணாத சாதனையே பண்ணியிருக்குதா நேற்று கூட நம்ம சொன்னோம். அதனால அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஓகே விஜய் படம் எடுத்திருக்கோம், ஓடிடி தானே, ஓடிடி நம்ம சொல்கிற நம்பருக்கு யார் வந்தாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓவரால் அதாவது இந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் 100 கோடி போதுமே, எனக்கு இன்னும் சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, அது இதுன்னு இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது, மியூசிக் ரைட்ஸ் இருக்குது, இது எல்லாத்துலேயும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் கால் போட்டு உட்காந்துப்பேன்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்குது. விஜயோட படம் பிஸ்னஸ் எடுத்துரும். பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொன்ன என்னோட கால்குலேஷனில் படி நான் வந்தேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து எனக்கு இன்னும் என்னோட கட்சிக்கு ப்ரொமோஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 2026 பொங்கலுக்கு வர 150% இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத நம்ம போக தான் பார்க்கணும். கண்டிப்பா சோஷியல் மீடியா அப்படின்னா வந்து விஜய் அஜித் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் தான் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து விஜய் அவர்கள்லாம் என்னதான் ஒதுங்கிட்டாலும் அஜித் அவர்கள் தான் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். அவருடைய எந்த வீடியோ அவருன்ட்டு இல்லை, அவரோட குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோ வந்தாலுமே சோஷியல் மீடியாத்துல ட்ரெண்டிங் நம்பர் 1ல. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, ஒரு ரெட் கலர் பைக்ல வந்து ரொம்ப ஸ்டைலா உட்காந்து அது பிராக்டிஸ் பண்ற மாதிரி. இப்போ அந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு போல. ஒரு வீடியோக்கு வந்து இவ்ளோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல அதை பார்க்கும்போது. நேத்து அவரோட மகன் ஓட்டப்பந்தயத்துல அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபேன்ஸ்கிட்ட பேசின ஒரு விஷயம் வந்துச்சு. இன்னும் அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அவரு முன்னாடி அவரோட பாடலே பாடி அந்த படத்தோட பாடலே பாடி அவர் பேரும் அஜித் குமார் அப்படின்றப்போ அஜித் ரொம்ப நெகிழ்ந்தாரு. அதுக்கு முன்னாடி ரேஸ் அந்த விருது சமீபத்தில் பார்த்தீங்களாங்க, அவர் எங்கேயுமே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அங்கே இதில் தான் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க, பைட்டு கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தோம். அவர் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவர் சோசியல் மீடியாவில் இருந்துக்கிட்டே இருக்காரு. இதுதான் அஜித் குமார் அவர்கள். ஏகே வந்து ஒன்று வேணும்னு பண்ணுறது கிடையாது, அவர் என்ன பண்ணாலும் இவங்க வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுதான் பார்க்க முடியுது. நேற்று அந்த பைக்குமே கூட எதை தொட்டாலும் இந்த மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகும் அப்படின்ற கதையெல்லாம் கேட்டிருப்போம்ல, அவரோட விஷயத்தில் அது சாத்தியமாயிட்டே இருக்குது. நேற்று விஷால் ஒரு இடத்துக்கு வராங்க, வரும்பொழுது செய்தியாளர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க,
அஜித்துக்கு வந்து மிகப்பெரிய விருது கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு விழா எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களோட சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சிட்டோம். அஜித் அவர்கள் வரமாட்டாங்க, அவங்களோட அவர் எடுத்த முடிவு, அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஆமாம், அஜித் எங்கேயுமே வந்ததில்லை, எங்கேயும் போனதில்லை, எதுலேயும் கலந்துக்கிட்டதில்லை. இது மிகப்பெரிய ஒரு உயரிய விருதாக அவர் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு தெரியும் அதோட வேல்யூ என்ன. நடிகர் சங்கமாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலுமா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த விருதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அஜித் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை கொடுக்காம விட்டுருவாங்களா? அங்கே துபாயில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளரை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பைட்டு கொடுக்குறாரு. இத்தனை வருஷமா இன்ன வரைக்கும் இனிமேலும் அவருக்கு வந்து துணையாகவும் ஊக்குவிக்கும் வகையிலும் அமைஞ்சிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்க மாட்டாரா அப்படின்றதா நேத்துலேருந்து அது கொஞ்சம் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்துருவோம். அந்த பைக் எங்க பார்த்தாலும் போயிடாருங்க. நல்லா இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, கரெக்ட் இருக்கு, இது இப்படிதான் ஓட்டணும், அப்படிதான் ஓட்டணும், இது இப்படிதான், அந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களாம் ஆசைப்படும்ல, அந்த ரிமோட் காரு அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே வாங்கி எனக்கு இன்னும் 2 நிமிஷம் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி எந்த பைக்கை பார்த்தாலும் அவருக்கு அந்த பிடிச்சிருது. அதுதான் நேற்று அவர் பண்ணாத இயல்பான பண்ண விஷயம் தான். அங்கே பைக் உரிமையாளர்களும் அங்கே கூட இருந்த ரசிகர்களும் அதை வாங்கி அந்த வீடியோவை எடுத்து போட்டால் இங்கே சும்மா இருப்பாங்களா? இவங்க ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் எப்படான்னு காத்திருக்காங்க. இவங்களுக்கு டெய்லியும் அஜித்தை பற்றின ஒரு கண்டென்ட் கிடைச்சிருது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அவர் விரும்புறாரு அப்படின்னுமே கூட ஒரு தகவல் வந்தாலுமே கூட இதான் வேணாம்டா, நான் தமிழ்நாட்டில் அவர் அங்க பண்றதே இங்க வைரல் ஆகுதுன்னா இங்க ஏதாவது பண்ணாருன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரி, பிகில், ஜவான்ட்டு பேக் டு பேக் நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அட்லி அவர்கள். ஸோ இப்போ வந்து இவர் சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்றாராம். அந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்களுமே வந்து நடிக்க போறாராம். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கால் ஷீட் அது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது 2-3 நாளா. ஆனா இந்த படத்துல வந்து நம்ம ரஜினி அவர்கள் நடிக்க மறுத்துட்டாரு. ஏன்னா வந்து நான் போயிட்டு சல்மான் கானுடைய படத்துல நடிக்கணுமா, அவர் வேணா என் படத்துல வந்து நடிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஈகோஸ்டிக்கா இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கூலி படத்துல அவ்வளவு பேர் வந்தாங்க. யாரோ ஒருத்தர் ஈகோ பார்த்துதான் மோகன்லால் வந்திருக்க மாட்டாங்க, சிவராஜ்குமார் வந்திருக்க மாட்டாரு. ஏன்னா ரஜினி அப்படின்ற ரெஸ்பெக்ட். இதே ரஜினி அவர்கள் தான் ஹிந்தியில ரா ஒன்னு நினைக்கிறேன் ஷாருக் கான் படத்துக்கு கேமியோ போனாரு. அதுவும் பார்த்துருப்பீங்க. அவருக்கு அந்த ஈகோலாம் கிடையாது. இதுல என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, ஹிந்தி மார்க்கெட்ல அட்லிக்கு பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப தமிழ்ல வந்து எவ்வளவு விமர்சனம், ஜவானுக்கே இங்க விமர்சனம் எழுதுனாங்க, ஆனா அது 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அட்லிக்கு நீயா நானா நாங்க போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அட்லி ஒரு நேர்காணல சொல்றாரு, எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும், ரஜினியோட வெறியன் நான். ஏன்னா எந்திரன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. சங்கர் அவரோட அசிஸ்டண்டா இருக்கும் பொழுது சங்கரை விட எனக்கு தெரிஞ்சு அட்லி தான் ரஜினியோட மிகப்பெரிய ஒரு டிராவல், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதா இருக்கட்டும். அந்த ஒரு ஆசை அப்படி தெரியும்ல. அவர்லாம் அப்படி கேட்பாராம், என்னக்கண்ணா அடுத்து என்னக்கண்ணா அப்படிலாம் கேட்பாராம். அதுல அவரு மயங்கிட்டாரு. இன்ன வரைக்கும் அவர் எழுந்திருக்கல. என்னதான் விஜயை வச்சு அத்தனை படங்கள் இயக்குனாலுமே கூட ரஜினியோட ரசிகன் சொல்றதுக்கு ஒரு தில்லு ஒன்று பாருங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் ரஜினி வச்சு இயக்குவேன். எனக்கு அந்த ஆப்ஷன் வந்துச்சு. பிருத்திவிராஜுக்கு எப்படி வந்து லூசிஃபர் 2ல ஒரு ஈவெண்ட்ல சொன்னாரோ அந்த மாதிரி அட்லி ஓப்பனா சொல்றாரு, எனக்கும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஆனா ரொம்ப ஷார்ட் டைம், அவருக்காக நான் தயாராகலன்னு ஏன் தெரியுமா எல்லாருமே அதை சொல்றாங்க? ஒரு பேட்டை உருவாக்குன ஒரு தாக்கம், ஒரு ஜெயிலர் உருவாக்குன ஒரு தாக்கம், ஜெயிலர் அதுல பண்ண ஒரு விஷயம், கூலியில இப்ப பண்ண போற ஒரு விஷயம், லோகேஷ் பண்ண போற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் உருவாக்கிட்டாங்க ஒரு ஃபார்முலாவை. தலைவர் இப்படிதான்டா நாங்க காட்டணும், தலைவர் இப்படிதான் மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு இவங்க தயாராக டைம் எடுத்துக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதான், அவருமே அவ்வளவு தூரம் விட மாட்டாரு. ஸோ யங்ஸ்டர்ஸோட டிராவல் ஆகிறதுக்கு ரஜினி அவர்களும் ரொம்ப ஈகரா தான் வெயிட் பண்றாரு. பட் இது ஏன் தள்ளி போகுது அப்படின்னா, அதான் சொல்றேன், அங்க ஷாருக் கான், அடுத்த சல்மான் கானும் அட்லி எவ்வளவு வாங்கிட்டு இருக்க, ஐயா 50 கோடி வாங்கிட்டு இருக்கேன், 60 கோடியா வாங்கிக்கோ, இல்லை 70 கோடியா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஹிந்தியில அவர் கொட்டுறதுக்கு, பணம் கொட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த ஹிந்தியில எடுத்த வந்து கொஞ்சம் சரியா போகலன்ற ஒரு அப்செட் அவங்களுக்கு இருந்தாலுமே கூட ஒரு என்னங்க 1000 கோடி கொடுத்துட்டு அதுலயும் ஷேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு விஷயம். சீக்கிரமா இந்த நெல்சனா இருக்கட்டும், லோகேஷா இருக்கட்டும், இந்த எபிசோட்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ரஜினியை யார் இயக்க போறாங்க அப்படின்னா அதுவும் அட்லியே தான் இருப்பாங்க. அதுக்கும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சீக்கிரமா நடக்க போகுது.